இட்டாலி நாட்டில் சாஞ்ச நிலையில இருக்க பைசா கோபுரத்தை ஒரு பக்கமும் சாஞ்ச நிலையில இருக்க வாட்டர் டேங்கை இன்னொரு பக்கமும் வச்சு ஒரு போட்டோவை சோஷியல் மீடியால பரப்பிட்டு வராங்க. அந்த போட்டோல என்ன சொல்றாங்கன்னா, பொது கட்டுப்பாட்டு பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியில ஊழல் செய்யப்படுறதுனால தான் இந்த மாதிரி சாஞ்ச நிலையில வாட்டர் டேங்க் கட்டுறாங்க அப்படின்னும் அதுல சொல்றாங்க. இது சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும்போது V6 நியூஸ் தெலுங்கு அப்படின்ற ஒரு யூடியூப் பேஜ்ல இதோட வீடியோ வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா, பகிராத திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவுக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கு அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தி நியூஸ் மினிட் வெப்சைட்லயுமே 2020 ஜூலை மந்த்ல செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, தெலுங்கானாவில் நாகர்கர்னூல் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்க திண்டி சிந்தப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல பகிராதா திட்டத்தின் கீழே கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொண்ட இந்த வாட்டர் டேங்க் பாத்தீங்கன்னா 30 டிகிரி வரை சாஞ்சிருக்கிறத அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை செலவாயிருக்கு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாஞ்ச நிலையில இருக்க இந்த வாட்டர் டேங்க் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டது கிடையாது அப்படின்னும் இது தெலுங்கானால நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூடியூனை சப்போர்ட் பண்ணுங்க.